ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்று என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு இஎம்ஐ போடுறீங்க. ஸோ லோன் போட்டு இஎம்ஐ போட்டு மொபைல்லையோ இல்லை எதனோ ஒரு டிவைஸ் எதனோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு சம்திங் எதனோ ஒன்று வாங்க போகிறீங்க. ஸோ அந்த இஎம்ஐ போடும்போது நம்மளுடைய சிவில் ஸ்கோர்னு ஒன்று செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டை வச்சு நம்மளுடைய சிவில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அந்த சிவில் ஸ்கோர் வந்து 700க்கு மேலே, அதாவது 750 சம்திங் 760 மேலே இருந்தால் தான் நல்ல நல்ல கண்டிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இஎம்ஐ போடுறதா இருந்தால், ஸோ அந்த சிவில் ஸ்கோர் செக் பண்ணும்போது ரொம்ப டவுனில் இருக்கும், மைனஸில் இருக்கும். ஸோ 1 2 இருக்க சிவில் ஸ்கோர் சும்மா ரொம்ப மைனஸில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் எதுவுமே நம்ம இஎம்ஐ போட முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எதனா லோனோ, ஒரு காலேஜ் ஸ்டடி அமௌண்ட்டோ, இல்லை கோர்ஸ்க்கு பண்ணுற ஸ்டடி அமௌண்ட்டோ, இல்லை வீட்டு லோனோ, ஹவுஸ் லோனோ சம்திங் எதனா ஒன்று இஎம்ஐ போட்டுட்டீங்கன்னா, ஸோ ஒரு மொபைல் வாங்கும்போது கூட நம்மளுக்கு அந்த இஎம்ஐ செக் பண்ணுறது சிவில் ஸ்கோர் ஒரு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிவில் ஸ்கோரை எப்படி நம்ம பேடிஎம்ல செக் பண்ணுறது, அதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான அப்டேட் தான். ஸோ இது எல்லாருக்கும் தெரியாத, ஒரு சில பர்சன் தெரியாது சிவில் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா சிவில் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறதுன்னு அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறத ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போங்க. ஓகேங்களா? ஸோ சிவில் ஸ்கோர் செக் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி லாகின் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். வாங்க அந்த சிவில் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது பார்ப்போம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மேலேருந்து அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ப்ரீ கிரெடிட் ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டிக்கிறேன். ப்ரீ கிரெடிட் ஸ்கோர்னு ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உடனே உங்களுக்கு சிவில் ஸ்கோர் எவ்வளோன்னு காட்டிடும். ஸோ என்னோடய சிவில் ஸ்கோர் வந்து 766 அந்த இருக்குது. ஸோ என்னோடய சிவில் ஸ்கோர் எவ்வளோ, ரூ. 791 இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இஎம்ஐ மாரி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த இஎம்ஐ லாஸ்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட ஹிஸ்ட்ரி சைடில் காட்டும். ஸோ என்னோட 791 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதோட ஃபுல் வியூ பார்ப்போம். ஸோ இதுங்க பாருங்கள், நம்மளோட சிவில் ஸ்கோர் வந்து எக்ஸலண்ட் தான் இருக்குது. ஸோ நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஆவரேஜாகவும் இல்லை. ஸோ எக்ஸலண்ட், நம்மளோட சிவில் ஸ்கோர் 100% ஆன் டைம் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்களா இஎம்ஐ யூஸ் பண்ணி. ஸோ அதனால் நம்ம சிவில் ஸ்கோர் வந்து நல்லா அப்டேட் ஆகிருக்குது. 766 பாயிண்ட் இருக்குங்களா சிவில் ஸ்கோரு. ஸோ நம்ம இப்போ எதனா ஒரு மொபைலோ, ஒரு ஃப்ரிட்ஜோ, ஒரு வாஷிங் மிஷின் எதனா இஎம்ஐல போய் நம்ம போடுற மாதிரி இருந்தால், ஸோ இந்த சிவில் ஸ்கோர் இவ்வளோ இருக்கனால நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம இஎம்ஐ பே பண்ணி நம்ம ஒரு டிவைஸை பொருளை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யாருக்குமே நம்ம சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது யாருக்குமே தெரியாது. ஸோ இது நீங்கள் உங்கள் பேடிஎம்லும் செக் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் பேயும் செக் பண்ணிக்கலாம், ஃபோன்பேயும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வேணா சொல்லுங்கள், ஃபோன்பேயில் கூகுள் பே எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு கேளுங்க. ஸோ நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் அடுத்து நெக்ஸ்ட் போடுறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சிவில் ஸ்கோர் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிவில் ஸ்கோர் தெரிஞ்சால் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இஎம்ஐ போட ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.